இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குஸ்கா செய்வது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பாஸ்மதி ரைஸ் இந்த ஆலாக்குல 1 ஆலாக்கு எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பேனல்ல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போடும்போது கொஞ்சம் உதிரி விட்டு போடுங்க, வதங்க ஈஸியா இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே கொஞ்சம் லைட்டாக வதங்கும் போதே நமக்கு உப்பு போட்டு வதக்கினா இன்னும் ஈஸியாக வதங்கிடும். ஓகேங்களா? நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு காரத்துக்காக 2 ஸ்பூன் நார்மல் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயத்தோட மசாலா நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறம் மசாலா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறம் 3 ஸ்பூன் தயிர், இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு நான் அரிசி எடுத்த ஆலாக்குலேயே 2 ஆலாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 1 ஆலாக்கு அரிசி எடுத்ததுனால 2 ஆலாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு ஆலாக்கு 1.5 அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஓகேங்களா? தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ தேவையான உப்போ அந்த உப்பு போட்டுட்டு கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரே அளவு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஹீட் பண்ணி வச்சிருந்த பேன்ல நம்ம செஞ்ச குஸ்கா தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்லேயே வச்சு ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் நல்லா உதிரியாக வந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.